சாயந்தர வேளை ஆனதும் பனி பொழிய ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்ப குளிரா இருந்துச்சு. கோவில் வாசல்ல இருந்த சிமெண்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்திருந்த சாரதா குளிரிக்கிட்டு பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்த கணவன் பிரசாத முறைச்சு பாத்துட்டு இருந்தாங்க. சொல்லுங்க, ஏதோ பேசணும்னு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தீங்க, சீக்கிரமா சொல்லுங்க. இந்த அம்மன் மேல சத்தியம் பண்ணி உண்மையதான் சொல்ல போறேன்னு சொல்லு சாரதா. என்னங்க இது புதுசா? என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு சாயந்தர வேலை, அதுவும் இந்த குளிர்ல கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து சத்தியம் பண்ண சொல்றீங்களே? நம்ம வீட்ல இருக்க மருமகள்களை பத்தி தான் சாரதா. அவளுகளுக்கு என்ன, 2 பேரும் நல்லா தானே இருக்காளுக. பெரிய மருமக அமிர்தா நல்லாதான் இருக்கா, ஆனா சின்ன மருமக அனாமிகா நல்லா இல்லையே. அது அவங்க செஞ்சுக்கிட்ட வேண. நான் எதுவும் வேணும்னே அமிர்தாவை நல்லா பாத்துக்கிட்டு அனாமிகாவை கண்டுக்காம விடலையே. எனக்கு அப்படி ஒண்ணும் தோணலையே சாரதா. நீ வேணும்னே பெரிய மருமகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கற, அவளை நல்லாவே பாத்துக்கிற, ஆனா சின்ன மருமகளை கொடுமைப்படுத்துற. உங்க கண்ணுக்கு சின்ன மருமக கஷ்டப்படுறது மட்டும் கண்ணுக்கு தெரியும், ஆனா நான் கஷ்டப்படுறது கண்ணுக்கு தெரியலல்ல. தெரிஞ்சதுனால தானே உன்கிட்ட பேசி விஷயம் என்னன்னு கேட்க இங்க கூட்டிட்டு வந்த. இப்ப உங்களுக்கு ஏன் கவலைய பத்தி சொல்லணுமா, இல்ல நம்ம மருமகள்களை பத்தி சொல்லணுமா? முதல்ல உன் கவலை என்னன்னு சொல்லு. வீட்டுக்கு போய் சொல்றேன் வாங்க. என்னால இந்த குளிர தாங்க முடியல. வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. நம்ம மனசு விட்டு பேசி எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? என்னங்க நீங்க இந்த குளிர்ல காதல் கதை பண்ணலாங்கிறீங்களா நீங்க? அடடே சாரதா, என் மனசுல உள்ள வார்த்தைகளை நீ நல்லா சொல்லிட்டியே. கொஞ்ச நேரம் நம்ம காதல் பறவைகளா மாறி கொஞ்ச நேரம் காதல் பண்ணுவோம். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சிருச்சு. என்ன இந்த கோயில்ல இந்த நேரத்துக்கு கூட்டு வந்தது காதல் பண்ணவோ கதை பேசவோ இல்ல, இந்த குளிர்ல கொல்றதுக்கு. என்ன சாரதா, என்ன இப்படி பேசுற? வேற என்னங்க சொல்றது? இவ்ளோ பனி பொழியுது, இதுல காதல் பறவை கத்திரிக்காய் பறவைங்கிறீங்களே. நீங்க வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நானு மருமகள்களை பத்தி உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்ச்ல இருந்து எழுந்திருச்சு வேகமா அவங்க காருக்கு போனாங்க சாரதா. வேற வழி இல்லாம பிரசாத் கூட சாரதா பின்னாடியே கார்ல போனாரு. 2 பேரும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. ஃபுல்லா இருட்டாச்சு. மெல்லிசா பனி பொழிஞ்சுக்கிட்டு இருந்தது. வீட்டு மாடி மேல அனாமிகா நின்னுக்கிட்டு இருந்தா. நல்லா பனி பொழிஞ்சதுனால அனாமிகா அந்த காத்துக்கு தாங்கல. அந்த நேரத்துலதான் சுட சுட காஃபி எடுத்துக்கிட்டு அமிர்தா மாடிக்கு நடந்து வந்தா. ஏய், டீ குடிக்கிறியாடி? வேண்டாம் வேண்டாம், அத்தை வந்துட்டாங்களா? இன்னும் வரலடி. அத்தைய கூப்பிட்டுக்கிட்டு மாமா கோயிலுக்கு போயிருக்காரு. எப்ப வருவாங்கன்னு தெரியாது. ஆனா இப்போ அத்தை தான் இல்லையே. இப்படி நின்னுக்கிட்டே இல்லாம கொஞ்ச நேரம் போய் உட்காரலாம்ல. எதுக்காக இப்படி நல்லவங்க மாதிரி நடிக்கிறீங்க? அத்தை முன்னாடி நல்ல பேரு வாங்கிக்கிட்டு என்ன கெட்டவளாக்கி அத்தை என் பேச்சு கேட்க விடாம அத்தை சொல்ற வேலையெல்லாம் என்ன செய்ய வச்சுங்க. அது இன்னும் போதாதா? என்ன அனாமிகா, நான் அத்தையோட கண் பார்வையில நல்லவளா தெரியணும்னா நீ கெட்டவளா தானே தெரிஞ்சாகணும். அதுக்குதான் அத்தை சொல்ற வேலையெல்லாம் செய்யறது நீதான், ஆனா அந்த பேரெல்லாம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த காஃபியா அவளே குடிச்சா. அனாமிகா குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருந்தா. கார்ல சாரதா அமைதியா உட்காந்துருந்தாங்க. பிரசாத் வண்டியை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு போனாரு. நம்ம வீட்டுக்கு வந்த 2 மருமவள்களும் மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஆனா பெரிய மருமக நான் சொல்ற வேலையெல்லாம் கவனமா கேட்டு புத்தியா செய்யறா. அந்த சின்னவ அதெல்லாம் செய்யறாளா? என்கிட்ட யாரு சொல்றது? எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லங்கிற மாதிரி இருக்கா. சாரதா, எனக்கு என்னவோ நீ பாக்கறதுல சந்தேகம் இருக்கு. சந்தேகமா? ஏன் இருக்காது உங்களுக்கு? எப்பவும் நீங்க சின்ன மருமக அனாமிகாக்கு சப்போர்ட் இல்ல அப்படின்னு கோபமா மூஞ்ச திருப்பிக்கிட்டு மறுபடியும் அமைதியா வந்தாங்க. அப்போதான் ஜெயித்ரா காஃபி டேல அண்ணன் தம்பி சந்தோஷ் ரமேஷ் ஒரு டேபிள்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரமேஷ் ரொம்ப கவலையா இருந்தான். கவலைப்படாதடா, அம்மா அனாமிகாவை புரிஞ்சுப்பாங்கடா. உங்க அண்ணிய பாத்துக்கிற மாதிரியே அன்பா பாத்துப்பாங்க. கொஞ்சம் பொறுமையா இரு. நான் கவலைப்படாம எப்படிடா இருக்க முடியும்? அம்மா அனாமிகாக்கு கொடுக்கற தண்டனைகள்லாம் எவ்வளோ கொடுமையா இருக்கு தெரியுமா? அண்ணி எனக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொன்னாங்க. 3 மணி நேரமா மாடியில நின்னுக்கிட்டே இருக்காளாம் தெரியுமா? என்னது, பனி இப்படி பொழிஞ்சுக்கிட்டு இருக்கே, நேரடியா தலையில விழுமே. இப்போ அனாமிகா எப்படி இருக்கா? அதனால தாண்டா நானும் அனாமிகாவும் தனி குடும்பம் போலான்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னதும் சந்தோஷ் ஷாக் ஆயிட்டான். ரமேஷ் அவனை உலுக்கி கேட்டான்.
என்னாச்சுடா? ஏன் எதுவும் பேச மாட்ற? தனி குடும்பம்லாம் வேண்டாமேடா. ஒரு தடவை நம்ம அம்மா கிட்ட பேசி பார்க்கலாமே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க கிட்ட 2 காஃபி வந்துச்சு. 2 பேரும் காஃபி குடிச்சாங்க. இன்னொரு பக்கம் பிரசாத் காரை ஓட்டிக்கிட்டு மெதுவா வந்துட்டு இருந்தாரு. இங்க பாரு சாரதா, நமக்கு பெரிய மருமக அமிர்தா, சின்ன மருமக அனாமிகா 2 பேரும் முக்கியம்தான். சின்ன மருமகளுக்கு வேலை சொன்னா பெரியவ பண்றா இல்லையோ? அத தானங்க நானும் சொல்றேன். என் பேச்சுக்கு அனாமிகா கிட்ட மதிப்பில்ல. அப்படிலாம் ஒண்ணும் இருக்காதுமா. நீ ஒண்ணு பண்ணு, இன்னையில இருந்து எல்லா வேலையும் பெரிய மருமக கிட்டே கொடு. சின்ன மருமக அனாமிகா என்ன பண்றான்னு பாப்போம். மருமகள்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வேலையெல்லாம் ஷேர் பண்றாங்களோ என்னமோ, நமக்கு எப்படி தெரியும்? அப்படின்னு சொன்னதும் சாரதா யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு தன்னோட புருஷன் சொன்னது கூட நிஜம்தான்னு தோணுச்சு. கொஞ்ச நேரத்துல எல்லாம் கார் வீட்டுக்கு வந்து நின்னுச்சு. மாடியில அனாமிகா கிட்ட பேசிட்டு இருந்த அமிர்தா கார் சத்தம் வந்ததும் வேக வேகமா கிச்சனுக்கு ஓடினா. கார்ல இருந்து இறங்கின சாரதா நேரா மாடிக்கு போனாங்க. உடம்பெல்லாம் பனி பொழிஞ்சு ஈரமா அனாமிகா நின்னுக்கிட்டு இருந்தத பார்த்தாங்க. சாரதாக்கு பாவமா இருந்தது. அனாமிகாவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. இப்போ விடிஞ்சுது. எழுந்திருச்சு வெளியில வந்த சாரதா வீட்ல கோலம் போடாதத பார்த்தாங்க. உடனே ஹாலுக்கு வந்தாங்க. பெரிய மருமக அமிர்தாவை எங்கேயும் காணோம். அவங்க ரூமு கிட்ட வந்தாங்க. கதவை பயங்கரமா தட்டினாங்க. தூக்க கலக்கத்தோட இருந்த அமிர்தா கதவை திறந்தா. எதிரில நின்னுட்டு இருந்த மாமியார் சாரதாவை பார்த்தா. அமிர்தா, தினமும் நான் எழுந்து வரும்போது வாசல்ல கோலம் இருக்குமே, இன்னைக்கு என்ன காணா? அதுவா அத்த, தினமும் அனாமிகா தான் போடுவா அப்படின்னு தூக்கத்துல ஒளறிட்டு நாக்க கடிச்சா. அது அத்த, ராத்திரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு முடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அத்த. அதான் இப்போ எந்திரிக்க முடியல அத்த. இப்போ போய் போட்டுடுறேன். எப்படியோ லேட் ஆயிடுச்சுல, போய் காஃபிய போடு. சரிங்க அத்த அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தா கிச்சனுக்குள்ளார போனா. சாரதா ஹாலுக்கு வந்தாங்க. அனாமிகாவுக்கு பயங்கரமா ஜுரம் அடிச்சுது. ஆனாலும் மாமியார் சாரதா மேல இருக்க மரியாதையினால எழுந்திருச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ஹாலுக்கு வந்தா. சாரதா நின்னுட்டு இருந்தாங்க. ஜுரத்தோட நீ ஏண்டிமா வெளியில வந்த? எப்படியோ வீட்ல உள்ள வேலையெல்லாம் செய்யறது பெரியவ மட்டும்தானே. அவ எழுந்துட்டா, போய் படுத்துக்கோ அப்படின்னு சொன்னதும் அனாமிகாவுக்கு ஜுரம் வந்த கவலைய விட மாமியார் சொன்ன வார்த்தைகள் தான் ரொம்ப காயமா இருந்தது. கண்ணீர் விட்டுக்கிட்டு மனசுக்குள்ளாரையே நினைச்சா. சரிங்க அத்த, இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிய போகுது. நான் என்னதான் எவ்வளவு வேலை செஞ்சாலும் எனக்கு கெட்ட பேரு தான். ஒன்னும் செய்யலனாலும் அவளுக்கு நல்ல பேரு. சரி, நீங்க சொன்ன மாதிரி நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறாத்த அப்படின்னு நினைச்சு அனாமிகா பொறுமையா ரூமுக்கு போனா. கிச்சன்ல இருந்த அமிர்தா டீ பொடி காஃபி பொடி 2யும் எடுத்து அது 2யும் ஊத்து ஊத்து பார்த்து, இது 2ல எது காஃபி பவுடர் எது டீ பவுடர், இத மட்டும் நான் போய் அத்தை கிட்ட கேட்டேன், இவ்ளோ நாள் வாங்கின நல்ல பேர்லாம் கெட்டுடும். இப்ப என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது மாமியார் சாரதா கிச்சனுக்கு வந்தாங்க. பெரிய மருமக அமிர்தாவை பார்த்தாங்க. ஏண்டிமா மருமகளே, காஃபி போட சொல்லி 1/2 மணி நேரம் ஆச்சு. இன்னும் கிச்சன்ல என்ன பண்ற? காஃபி பவுடரை நீயே தயார் பண்ணி போடுறியா அப்படின்னு மாமியார் கேள்வி கேட்டதும் மருமக அமிர்தா வாயை மூடிட்டு நின்னுட்டு இருந்தா. சரி சரி, காஃபிய நானே போட்டுக்கிறேன். வெளியில வாசல் தெளிச்சு கோலம் போடுப்போ அப்படின்னு சொன்னாங்க. அமிர்தா மௌனமா கையில இருந்த டீ பவுடர் காஃபி பவுடர் 2யும் அங்கேயே வச்சுட்டு வெளியில வந்தா. அப்படின்னா இவ்ளோ நாள் வீட்டு வேலை சமையல் வேலை இதெல்லாம் அனாமிகா தான் செஞ்சிருக்கா. இவ வெறும் ஷோ காமிச்சிருக்கிறா. நான் தான் இது புரியாம பெரிய மருமகளை மெச்சிக்கிட்டேன், சின்னவளை திட்டிட்டேன், பனின்னு கூட பார்க்காம மாடியில நிக்க வச்சேன். இப்பவாவது அவளுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்களே காஃபி போட்டுக்கிட்டாங்க. அப்படியே பாலையும் சூடு பண்ணாங்க. வெளியில வரும்போது தலை குனிஞ்சு நின்னுக்கிட்டு இருந்த அமிர்தாவை பார்த்தாங்க. நீ என்னடி கோலம் போட சொன்னா இங்கேயே நின்னுட்டு இருக்கிய? அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு வீட்டு வேலை சமையல் வேலை எதுவும் தெரியாது. எல்லா வேலையும் அனாமிகா தான் செஞ்சா. நான் பேர் வாங்கிக்கிட்டேன். உங்ககிட்ட நல்ல பேர் வாங்க தான் அப்படி பண்ண அப்படின்னு சொன்னதும் சாரதாக்கு பயங்கர கோவம் வந்தது. ஆனா செஞ்ச தப்ப ஜென்யூனா ஒத்துக்கிட்டதால அந்த கோவம் அப்படியே போயிடுச்சு. அமிர்தாவை கூப்பிட்டுக்கிட்டு அனாமிகா கிட்ட வந்தாங்க. அனாமிகா எழுந்திருச்சு நின்னா. சாரதா 2 மருமகள்களையும் பார்த்து, இங்க பாருங்கடிமா, நீங்க 2 பேரும் எனக்கு சமம். ஒருத்தர் அதிகமா ஒருத்தவங்க குறைவா இல்ல. வீட்டு வேலை சமையல் வேலை என்னவா இருந்தாலும் சரி, 2 பேரும் சமமா பகிர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னதும்
2 மருமகள்களும் ஒன்னா சேர்ந்து ஒத்துமையா வேலை எல்லாத்தையும் பகிர்ந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. அமிர்தா அனாமிகா கிட்ட எல்லா வேலையுமே கத்துக்கிட்டா. 2 மருமகள்களும் இவ்ளோ ஒத்துமையா இருக்கிறத பார்த்து அந்த வீட்ல உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. விடில் காலையில 5 மணி இருக்கும். அது ஒரு சின்ன மாடி வீடு. அங்க ஒரு வெள்ளை லைட் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. பிரசாத் தன்னோட பையன் எடுத்துட்டு போற பைக்க தொடச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ மருமக அனாமிகா கதவை திறந்து வெளியில வந்தா. ரமேஷோட பைக்க தொடச்சுக்கிட்டு இருந்த மாமனார் பிரசாத பார்த்தா. ஐயோ மாமா, எதுக்கு இந்த வேலையெல்லாம் நீங்க செய்றீங்க? நான் தான் இருக்கேன்ல, நான் செய்யறேன் மாமா, நீங்க உள்ள போங்க. எதுவும் இல்லம்மா, என் திருப்திக்காக நான் செஞ்சுக்கிறேனே. குமாஸ்தா வேலையில இருந்து நானும் ரிட்டையர் ஆயிட்டேன். வீட்டுல நான் சும்மாதானமா இருக்கேன். இருந்தா என்ன, அதுக்காக அவரோட பைக்கெல்லாம் நீங்க துடைக்கணுமா? சம்பாரிச்சு போடுற புள்ளைக்காக இந்த கூட செய்யலன்னா அப்புறம் எப்படிமா? அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது டெலிவரி பண்ண வேண்டிய பொருட்களை எல்லாத்தையும் ஒரு பெரிய பேக்ல வச்சுக்கிட்டு அதை ஷோல்டர்ல மாட்டிக்கிட்டு ரமேஷ் வெளியே வந்தான். அப்பா பைக்க தொடச்சிட்டு இருக்கறத பொண்டாட்டி நின்னு பாத்துட்டு இருந்தா. அத பார்த்தது கோவம் வந்தது. கொஞ்சம் கோபமா, என்ன அனாமிகா இது? அப்பா பைக்க தொடச்சிட்டு இருக்காரு, நீ என்னமோ பக்கத்துல நின்னு போஸ் கொடுத்துட்டு இருக்க. ஐயோ மாமா, மாமா தான் நான் சொல்றதை கேட்க மாட்டாரு. மாமா தான் அதை கேட்கவே இல்ல. நான் என்ன பண்றது சொல்லு? அவர் கையில இருக்கிற துணிய வாங்கி நீ துடைக்கணும். அதை விட்டுட்டு அவர் துடைக்கட்டோன்னு நீயும் பக்கத்துல நிக்கிற. அப்படின்னு ரமேஷ் கோபமா பேசிக்கிட்டு இருக்கும்போது பிரசாத் நடுவுல வந்து பேசினாரு. தம்பி ரமேஷா, மருமகளை எதுவும் சொல்லாதடா. அவ துடைக்கிறன்னு சொன்னதை நான் தான் வேண்டான்னு சொன்னேன். அப்பா, இந்த வேலையெல்லாம் ஏன்பா நீ செய்யற? நீ செஞ்ச வரைக்கும் எல்லாம் போதும். ஜாலியா படுத்து ரெஸ்ட் எடு. இது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். சரிடாப்பா, நான் உள்ள போய்க்கிறேன், நீ ஜாக்கிரதையா போ அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத் அங்க இருந்து போயிட்டாரு. ரமேஷ் பைக்ல ஏறி உட்கார்ந்தான். ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. மத்தியானம் இந்த பக்கமா வந்தீங்கன்னா வீட்டுக்கு வாங்க, கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டு போவீங்க. சரியா அனாமிகா? அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு போயிட்டான் ரமேஷ். அதுக்கப்புறம் அனாமிகா வாசல பெருக்கி தண்ணி தெளிச்சான். கோலம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது மாமியார் சாரதா வந்தாங்க. மருமகளே, நீ போய் 1/2 லிட்டர் பால் வாங்கிட்டு வா. நான் என்ன பண்றேன், பின்னாடி போய் வெண்டைக்காவை பறிச்சுட்டு வரேன். சரிங்க அத்தை, போகும்போது கோலம் மாவு டப்பாவை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அங்க இருந்து போயிட்டான். அத பார்த்துட்டு சாரதா கூட கோலம் மாவு டப்பாவை எடுத்துட்டு உள்ள போனாங்க. ரமேஷ் வேகமா பைக்ல ஒரு வீட்டு முன்னாடி போய் நின்னான். காலிங் பெல்ல அடிச்சான். அந்த வீட்ல இருந்து யாரும் வெளியில வரல. ரமேஷ் ஃபோன் பண்ணான். நல்ல ஏசிய போட்டுக்கிட்டு ஜாலியா படுத்துக்கிட்டு இருந்த சுதர்ஷன் போன்ல கோபமா, யோ விடிஞ்சிருச்சா? காலையிலே வந்துட்டான், போய் அப்புறமா வா அப்படின்னு சொல்லி சுதர்ஷன் போனை வச்சாரு. ரமேஷ் அதையுமே கண்டுக்காம பைக் எடுத்துட்டு வேற வீட்டுக்கு போனான். அப்பதான் சாரதா கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு வாசலுக்கு வந்தாங்க. தோட்டத்துல பிரசாத் பூச்செடிகளுக்கு கீரை செடிகளுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு இருந்தாரு. என்னங்க, இன்னைக்கு காலையில எந்திரிச்சிட்டீங்க? என்னவோ சாரதா, 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன், தூக்கமே வரலம்மா. சரி சரி, வெண்டைக்காவை பிச்சு தாங்க அப்படின்னு கொண்டு வந்த பாத்திரத்தை பிரசாத் கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. பிரசாத் வெண்டைக்காய் செடிக்கு போய் வெண்டைக்காயெல்லாம் பிச்சிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல மருமக அனாமிகா பால் பாத்திரத்தோட வீட்டுக்குள்ள வந்தா. சாரதா கிச்சன்ல இருந்த பாத்திரத்தை கழுவிட்டு இருந்தாங்க. அத்தை, இந்தாங்க பால், நான் போய் குழந்தைங்களை எழுப்பி படிக்க வைக்கிறேன், அவங்களுக்கு இன்னையில இருந்து எக்ஸாம். சரி மருமகளே அப்படின்னு சொன்னதும் அனாமிகா அங்க இருந்து போயிட்டா. ரமேஷ் பைக்ல அப்படியே போய் இன்னொரு வீட்டு வாசல் முன்னாடி நின்னான். அனாமிகா குழந்தைங்களை எழுப்பி சோஃபால உட்கார வச்சு ஹரிஷையும் பவ்யாவையும் படிக்க வச்சுட்டு இருந்தா. 2 பேரும் நல்லா எழுதி கிளாஸ்லயே ஃபர்ஸ்டா வரணும். அப்படி வரல 2 பேரையும் போட்டு அடிப்பேன். எக்ஸாம்ஸ் வர்ற ஒரு நாள் இததான் சொல்றீங்க, ஆனா நீங்க எங்களை அடிக்க மாட்டீங்களே. நல்ல மார்க் எடுக்கலன்னா அடிப்பேன்னு சொன்னேன். நீங்க தான் நல்ல மார்க் எடுக்கிறீங்கல்ல, அப்புறம் உங்களை அடிக்கணும் அப்படின்னு அனாமிகா குழந்தைங்க கிட்ட சொன்னா. அப்படியே கொஞ்ச நேரம் போச்சு. சாரதா டிஃபன் பாக்ஸை கட்டி கொண்டு வந்தாங்க. மருமகளே, குழந்தைங்கள நான் ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு வரேன், நீ வீட்டு வேலையெல்லாம் பாரு. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லி கிச்சனுக்குள்ளார போனா அனாமிகா. சாரதா குழந்தைங்கள கூப்பிட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போனாங்க. பகல் முழுக்க அப்படியே போச்சு. ராத்திரி மணி 10 மணி ஆச்சு. அனாமிகா வாசல்ல நின்னுக்கிட்டு ரோட்டையே பாத்துக்கிட்டு இருந்தா. பையன் ரமேஷ் டீனேஜ்ல இருக்கும்போது
படிப்போட அருமை தெரியல. இப்ப கல்யாணம் ஆகி அப்பன் ஆனதுக்கு அப்புறமா படிப்பை பத்தி தெரியுது. என்ன ஆச்சுங்க? பையனை காணமேமா, மணி 10 ஆகுது. கொண்டு போன பொருள் எல்லாத்தையும் டெலிவரி பண்ணணும்ல. நல்லபடியா டிகிரிய படிடான்னு சொல்லி கேட்காம டெலிவரி ஏஜென்ட் ஆனா காலையில 5 மணிக்கு போறான், ராத்திரி 10 மணிக்கோ 12 மணிக்கோ வரான். அவன் படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல சாரதா. நல்லா இருக்குங்க நீங்க சொல்றது. கஷ்டப்படாம பணம் எப்படி கிடைக்குங்க? அப்படின்னு 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது சமயம் ராத்திரி 12 மணி ஆச்சு. அனாமிகா வாசல்லையே ரமேஷ்காக காத்திருந்து தூங்கிக்கிட்டு இருந்தா. அப்போ ரமேஷ் டென்ஷனா ஒரு டிராவல் பேக்கை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். பைக்கை அப்படியே விட்டுட்டு படுத்துட்டு இருந்த அனாமிகாவை இழுத்துட்டு ரூம்குள்ள போனான். என்ன ஆச்சுங்க? ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? நான் சொல்றேன், முதல்ல பெட்ரூம் கதவை சாத்து வா அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புனாங்க. அனாமிகா பெட்ரூம் கதவை சாத்தனா. பெட்ல குழந்தைங்க தூங்கிட்டு இருந்தாங்க. ரமேஷ் அவன் கொண்டு வந்திருந்த டிராவல் பேக்கை ஓபன் பண்ணி அதுல இருந்த கட்டுக்கட்டான நோட்டை காமிச்சான். அத பார்த்ததும் அனாமிகா ஷாக் ஆயிட்டா. அனாமிகா, கடைசி டெலிவரிய முடிச்சிட்டு வந்தேன்னா ரோட்ல இந்த பேக் கடந்துச்சுமா. சுத்தி பார்த்தேன், ஆனா அந்த இடத்துல யாருமே இல்ல. கீழே கடந்த நோட்டை எல்லாம் எடுத்து பேக்ல போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஷாக்ல இருந்து தேறி வந்தா அனாமிகா. அவ்வளோ பணத்தை பார்த்ததும் அனாமிகாக்கு பேராசை முதலாயிடுச்சு. நல்ல வேலை செஞ்சீங்க. இந்த பணத்தை நம்ம எடுத்துக்கலாங்க. பெரிய வீடு கட்டலாம், கார் வாங்கலாம், குழந்தைங்கள பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கலாம். அனாமிகா, நமக்கு சொந்தமில்லாத பணத்து மேல நம்ம எப்படி ஆசைப்படுறது? அதிர்ஷ்ட தேவதை இப்படிதாங்க வந்து கதவை தட்டும். அது ஒரு தடவை தான் தட்டும். அது அதிர்ஷ்ட தேவதைன்னு நினைச்சு நம்ம கதவை திறக்கணும். அப்பதானங்க நம்ம வாழ்க்கையே மாறி போகும். என்னமோ ஒண்ணு, முதல்ல போய் இத அம்மா கிட்ட சொல்லலாம் வா. வேண்டாம் வேண்டாம், அத்தை ரொம்ப நேர்மையானவங்க, நீதி நியாயம் பேசுவாங்க. இந்த பணத்தை நம்மள பயன்படுத்தவே விட மாட்டாங்க. இப்படி 2 பேரும் மாறி மாறி வாதம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. மறுநாள் காலையில ரமேஷ் தன்னோட அம்மா அப்பா கிட்ட பணத்தை காமிச்சு நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னான். வேணாம்ப்பா, இந்த பணம் நமக்கு வேணாம். எங்க கடந்ததோ அங்கேயே கொண்டு போய் போடு. அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அத்தை. இவ்வளவு வருஷமா நம்ம வீட்டு சூழ்நிலை, அவரோட வேலையெல்லாம் நான் பெருசா கண்டுக்கல. ஆனா என் மனசுக்குள்ள எப்பவும் கவலை இருந்திருக்கு. இன்னைக்கு சொல்றேன் அத்தை, எனக்கு இவ்ளோ கஷ்டத்துல இவ்ளோ சின்ன வீட்ல இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது சாரதா, பிரசாத், ரமேஷ் ஆச்சரியமா பாத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நாளாவே பெரிய வீட்ல இருக்கணும், நல்ல புடவையெல்லாம் கட்டணும், கார்ல வெளியில போகணும், என் குழந்தைங்கள பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா என் துரதிர்ஷ்டம், இந்த வீட்ல மருமகளா வந்துட்டேன். ஏன் இந்த வீட்டுக்கு என்ன குறை? நல்லா தானே இருக்கு. எனக்கு ஒண்ணும் அப்படி தோணவே இல்ல அத்தை. நான் மருமகளா இந்த வீட்ல அடி எடுத்து வச்சேன், எல்லாம் தாறுமாறு ஆயிடுச்சு. எல்லாத்தையும் என் மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிக்கிட்டேனே தவிர வெளியில எதுவும் சொல்லல. அப்படி பேசாதம்மா. இல்ல மாமா, இவ்ளோ தூரம் வந்ததுக்கு அப்புறம் பேசாம எப்படி இருக்கிறது சொல்லுங்க? என் கஷ்டத்தை பொறுக்க முடியாம அந்த கடவுளே இப்படி ஒரு உதவி செஞ்சிருக்காரு. இந்த பணத்தை எடுத்துக்கலான்னு நான் சொல்றேன். வேண்டாமா மருமகளே, இது நல்ல பணம் இல்ல. தம்பி ரமேஷ், இந்த பணத்தை எங்க எடுத்தியோ அங்கேயே போய் போட்டுட்டு வாடாப்பா. இந்த பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு போனீங்க, சாகுற வரைக்கும் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் வெளியில போகாம நின்னுட்டான். அனாமிகா பேச்ச மீற முடியாம அந்த பணத்தை வச்சு பக்கத்திலேயே ஒரு மனைய வாங்கினான். அனாமிகா மாமியார் சாரதா சொல்ற பேச்ச கேட்காம சோஃபால உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பா. மாமனார் பிரசாத் வந்தாலும் சரி மேல எழுந்து நிக்க மாட்டா, உட்காந்துக்கிட்டே தான் இருப்பா. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. புது வீடு கட்டி முடிஞ்சுது. கிரக பிரவேசம் வச்சாங்க. அனாமிகா, ரமேஷ் குழந்தைங்க அங்க போனாங்க. அம்மா, அப்பா வரலையா நீங்க? நம்ம போறது பெரிய வீடு, அங்க இந்த மாமாவையும் அத்தையும் கூட்டிட்டு போறது அவசியமா சொல்லுங்க? அனாமிகா, என்ன பேசுற? அவங்க என்னோட அம்மா அப்பா. அவங்கள அந்த வீட்லயே இருக்க சொல்லுங்க. அவங்களுக்கு தான் இந்த பணத்தை யூஸ் பண்றதுல விருப்பம் இல்லையே. அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றதுல எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு பெரிய வீட்டுக்கு போனா. அனாமிகா, ரமேஷ் ரிச் லைஃப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. குழந்தைங்க ஹரிஷும் பவ்யாவும் அப்பப்ப சாரதா, பிரசாத் கிட்ட போய் பேசிட்டு இருப்பாங்க. அது அனாமிகாவுக்கு பிடிக்கல. ஒரு நாள் கோபமா, ஏ குழந்தைங்களா இங்க வாங்க, அந்த பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொன்னதும் ஹரிஷும் பவ்யாவும் பயந்து போய் அனாமிகா கிட்ட வந்துட்டாங்க. இப்படியே போச்சுன்னா குழந்தைங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்க இத அப்படின்னு நல்லா யோசிச்சு மறுநாளே
அந்த பெரிய வீட்டுக்கும் சின்ன வீட்டுக்கும் நடுவுல ஒரு மதிலை எழுப்பினா அனாமிகா. என்ன மருமகளே இது? இரு துருவங்கள் அத்த. யார் யாரு எந்தெந்த துருவத்துல இருக்கணுங்கிறத இந்த செவரு தான் நிர்ணயிக்கும் அப்படின்னு சொன்னதும் சாரதாவும் பிரசாதும் எதுவும் பேசல. மௌனமா அந்த சின்ன வீட்லயே இருந்து ரேஷன் அரிசியை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரிச் மருமக அனாமிகா தன்னோட குழந்தைங்க ரமேஷ் ஃப்ரூட் சாப்பிட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை நாளைக்கு மீட் பண்றேன். பாய்.